நான்லாம் வளரும்போது நிறைய அடி வாங்கியிருக்கேங்க. அதனால எனக்கு குழந்த பிறந்தா நான் அடிக்காமல் வளர்க்கணும் அப்படின்னு அவங்க வயிற்றில் இருக்கும்போதே முடிவு பண்ணேன். ஆனால் ஒரு 4-5 வாட்டி அடிச்சிருக்கேன். அவங்களுக்கு 20 வயசு ஆகுதுங்க. நான் அவ்வளோதான் அடிச்சிருக்கேன். ஆனாலும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு ஏதோ பண்ணான்னு ஒன்று பட்டுன்னு வச்சேன். அப்போ அவள் என்னை கேட்ட ஒரு கேள்வி என்னை அப்படியே உடச்சி போட்டுருச்சுங்க. அது என்ன கேள்வினா, என்னை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, உண்மையிலே என்னை நீ லவ் பண்ணினா உன்னால் எப்படி என்னை ஹர்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நான் கடகடன்னு என்னோடய ரூமுக்கு போய் கதவை வேகமாக ஒரு அடி அடித்து சாத்திட்டு பெட்டில் உட்காந்தேன். அப்படியே அழுக கொட்டிடுச்சு எனக்கு. நான் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருப்பேங்க. இந்த கேள்விக்கு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியல. கோபம் வருது, அழுக வருது, ஆத்திரம் வருது. ஆனால் பதில் மட்டும் வரமாட்டேங்குது. ஒரு 2 நாள் எனக்கு தூக்கம் கூட இல்லை. இதே யோசனை தான் மண்டைக்குள்ளே. நம்ம ஏன் இப்படி ஆனோம் அப்படின்னு என்ன நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன். 2 நாள் கழித்து என்னுடைய பொண்ணுக்கிட்ட போய் நான் சாரி கேட்டேங்க. அவளும் என்னை மன்னிச்சிட்டா. நானும் அதுக்கப்புறம் சூப்பரான பேரண்ட் ஆகிட்டேன். நிறைய பேர் தன்னுடைய குழந்தைங்களை அடிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லி சமாதானப்படுத்திக்குவீங்க? அவன் அடித்தாதான் பயப்படுவான், பயந்தாதான் தப்பு பண்ண மாட்டான், அவன் தப்பு பண்ணதுனால தான் நான் தக்காளி அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அந்த குழந்தை மேலே உள்ள அன்புனால் அடிக்கலை, அக்கறைனால் அடிக்கலை. உங்களுக்கு கோபம் வந்தது, உங்கள் கோபத்தினால தான் அடிச்சிங்க. உண்மை சுற்றுச்சுங்க. குழந்தைய அன்புனால் திருத்தலாம், சொல்லி புரிய வைக்கலாம். அதை விட பவர்ஃபுல்லான வழி என்ன தெரியுமா? அந்த குழந்தை எதனால் அந்த தப்பு பண்ணுது அப்படிங்கிற மூல காரணம், ரூட் காஸ், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.